வாங்க குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கம் முயலுடைய கதையை பற்றி பார்க்கலாமா. முன்னொரு காலத்தில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சான். அந்த சிங்கம் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிடுமா. அந்த காட்டில் இருக்க மற்ற விலங்குகள் எல்லாம் கூட்டம் கூடி என்ன பேசிக்கிச்சான், தினமும் இந்த சிங்கம் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிடுது, நம்ம பயந்து பயந்து உயிர் வாழறதா இருக்குது, நம்ம எப்படி உயிர் வாழறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிச்சிங்களாம். அதுக்கு அந்த கூட்டத்தில் இருக்க ஓநாய் என்ன சொல்லிச்சான், அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், நம்ம பயந்து பயந்து உயிர் வாழறத விட நம்ம போயிட்டு சிங்கத்துக்கிட்டே அன்னன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விலங்கை நாங்களே வரோம், நீ சாப்பிட்ரு, உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத, நாங்களே உயிரை மாச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு ஓநாய் சொல்லிச்சான். அந்த கூட்டத்தில் இருக்க விலங்குகள்லாம் சரி ஒத்துக்குச்சான். அதை போய் சிங்கராஜா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்னு போச்சான். அந்த ஓநாய் போய் சிங்கராஜா சிங்கராஜா என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அந்த சிங்கம், நீங்கள் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிட்றீங்க, இனிமேல் உங்களுக்கு அந்த சிரமமே வேணாம், நாங்களே உங்கள் குகைக்கு ஒவ்வொரு விலங்காக நாங்கள் உங்களுக்கு இரையாயிடுறோம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ஓநாய். அதுக்கு சிங்கம் என்ன சொல்லிச்சான், நீங்கள் நாள் தவறாத தினமும் வந்துடணும், இல்லைனா நான் ரொம்ப கோபமாயிடுவேன், கரெக்டான டைமுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த சிங்கம் ரொம்ப கர்வமாக. அதுக்கு அந்த ஓநாய் சரிங்க ராஜா அப்படின்ட்டு போச்சான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்காக அந்த சிங்கம் படுத்துக்கிட்டே இருக்குமா. அது குகைக்கு அந்த விலங்குகள் இரையாயிடுமா, அதை சாப்பிட்ருமா அந்த சிங்கம். ஆனால் அந்த சிங்கம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப சோம்பேறியாக அந்த குகையிலே படுத்துட்டு இருந்துச்சான், எங்கேயுமே போய் வேட்டையே ஆடலையாம். அப்புறம் கடைசியாக ஒரு முயல் இருந்ததாம். அந்த முயல் ரொம்ப புத்திசாலியாகவும் திறமையான முயலாம். இது என்ன யோசிச்சா, காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிடுது, எப்படியாவது இந்த சிங்கத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணின்னு போச்சான். அந்த சிங்கம் என்ன இம்மா நேரம் கழித்து வர, ஏன் இப்போ தான் வர டைமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த முயல் என்ன சொல்லிச்சான், சிங்கராஜா நீங்கள் எவ்வளோ ஒரு தைரியமாக கம்பீரமான ஆள், உங்களை நான் சீக்கிரமாக தான் வந்திருப்பேன், ஒருத்தன் உங்களை விட திறமைசாலி புத்திசாலின்னு சொல்லவே தான் நான் அவன்கிட்ட சண்டையிட்டு வரவே டைம் ஆகிடுச்சி, யார் இது அப்படின்னு கேட்டுச்சான் அந்த சிங்கம். அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான், வாங்க பாழடைஞ்ச பங்களாவில் ஒரு இது இருக்குது, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அந்த குகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இட்டுட்டு போச்சான் அந்த முயல். இட்டுட்டு போனது ஒரு கிணறு இருந்ததாம். அந்த கிணறுல அந்த முயலோடைய பிம்பம் நிழல் தெரிஞ்சதாம். அந்த நிழல் தெரிஞ்சதும் அந்த சிங்கம் முறைச்சி பார்த்துச்சான். அதுவும் அந்த நிழலில் முறைச்சி பார்த்த மாதிரி தெரிஞ்சதாம். அதுக்கு அடுத்தது அந்த சிங்கம் கர்ஜிச்சிச்சான், பாருங்க ராஜா, உங்களே எகுத்து கர்ஜிக்குது, உங்களே நீங்கள் பேசுகிறதே திரும்ப பேசுது அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சா, ரொம்ப கோபப்பட்டு யோசிக்காமல் அந்த கிணத்துல விழுந்து அந்த சிங்கம் இறந்துடுச்சான். அப்புறம் அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் அந்த முயல் காப்பாற்றிட்டு எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருக்கான். எப்பவுமே புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் இருக்கணும். பாய் குட்டீஸ்.